ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி இந்த மண் சட்டி பழகுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு நைட்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு டஃப் ரொப்ப தண்ணி இல்லைன்னா ஒரு பக்கெட் ரொப்ப தண்ணியில இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்சிருங்க. இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க. இந்த பார்த்தீங்களா, அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறணும். தண்ணி ரொம்ப முழுங்குற அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. இது அப்படியே நைட் ஃபுல்லா விட்டுருங்க. பாத்தீங்களா, நல்லா பபிள்ஸ் வருது பாருங்க கைஸ். இப்ப நான் மறுநாள் காலையில எடுத்துடுறேன். நல்லா ஊறிடுச்சுங்க. போதும். இப்ப மண் வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இதை நல்லா தொடச்சிட்டு வெயில்ல கூட சில பேர் காய வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லா இதுல ஊத்தி ஒரு 2 to 3 hours ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஊற வச்சிருங்க. இப்படி பண்ணா நல்லா பழகும் உங்களோட மண் சட்டி. அதோட ஸ்மெல் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 hours கழிச்சு என்ன பண்ணோம்னா, நல்லா கழுவி இப்படி ஊற்றி விட்டு, அது சும்மா நார்மல், சில பேர் தேங்காய் நாரில் தேய்ச்சி கழுவுவாங்க. நார்மல் ஸ்க்ரப்ஸ் வச்சு நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டா அந்த சிறு மண் இதெல்லாமே கழுவி வாஷ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி கழுவி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி வச்சிருங்க. சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சமைச்சிக்கோங்க. இது ரொம்ப தண்ணி ஊற்றுவாங்க. ஒரு சிலர் இந்த அரிசி கழுவின தண்ணியே சுடு தண்ணி மாதிரி லைக் சூடு பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா நாங்கள் நிறைய டிஷ் செஞ்சுட்டோங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.